Hi guys, welcome to Beans Family Hub. ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ஆமா. இன்னைக்கு வந்து மெரினா பீச்சுக்கு வந்திருக்கோம். வந்த உடனே பாத்தீங்கன்னா மழை வந்தோடனே எல்லா பீச்சே காலி. எல்லாரும் வந்து அவங்கவுங்க கார்ல ஏறிக்கு வந்தாச்சு. ஆக்சுவலி மாலுக்கு போலாமா பீச்சுக்கு போலாமான்னு ஒரு டவுட்லயே வந்தோம். நான் வந்து பீச் சொன்னேன், இவங்கெல்லாம் வந்து மால் சொன்னாங்க. மாலுக்கு போற கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்குல்ல, பீச்ல கார்ல உட்காந்து பக்கத்துலயே வந்து ஃபிஷ் ஸ்டால் இருக்கு, வெரைட்டி ஆஃப் ஃபிஷ் சாப்பிடலாம். வெளிய மலை, உள்ள வந்து ஃபிஷ் எப்படி இருக்கும், செமையா இருக்கும்ல. இந்த வியூ பார் மேல பாரு ஃளைட், கீழே கடல், அப்படி நேரா பார்த்தீங்கன்னா வானம். என்ன ஒரு வியூ. இந்த வியூ உனக்கு மால்ல கிடைக்குமா? கிடைக்கும். யாருக்கெல்லாம் வந்து பீச் பிடிக்கும், யாருக்கெல்லாம் மால் போக பிடிக்கும்னு கமெண்ட்ல போடுங்க. எனக்கு மால் தான்ப்பா. சரி, நான் வந்து நியூவர்ஸ் கிட்ட கேட்டேன். எனக்கு பீச்சும் பிடிக்கும் மாலும் பிடிக்கும். எனக்கு வந்து பீச் தான். மால்ல போனாக்க எக்ஸ்பென்சஸ் தான். பீச்னா லைக், மால்னா சப்ஸ்கிரைப். செம்மடா. நோ 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 நோ, மால்னா சப்ஸ்கிரைப் இல்ல, பீச் தான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரெண்டுமே போடுங்க. ஓகே गाइस, நாங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு சொல்றோம். ஆமா, அவங்க வந்து விளையாடுறதுக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து பாயெல்லாம் போட்டு விளையாடலான்னு ஆசையா வந்தாங்க. பார்த்தா மழை வந்தனால எல்லாத்தையும் பேக். டைம் வந்து ஒரு 6:20 ஆகுது ஈவினிங். இந்த டைம்லயே பாத்தீங்கன்னா பீச் வந்து காலியா இருக்கு. ஃபுல் கூட்டமா இருக்கு. ஆமா, நாங்க வரும்போது ஃபுல் கூட்டமா இருந்தது. அப்படியே எல்லாரும் ஒரே ஓட்டம். அதான் சோம்பேறி அப்படிதான். நான் சொல்றேன், ஃபுல் அக்செப்ட் அனுப்பியது. நான் பாதில என்ன பண்றீங்க? ஆக்சுவலி இந்த சைடு ஃபுல்லா வந்து ஃபிஷ் ஸ்டால் தான். இது என்ன மீனுங்க? நண்டு வேணுமா? சுறா புட்டு. அது என்னது? எலியா? ஓ, கிராபோட குட்டி. எவ்வளோ அது? எல்லாமே 100ஆ? இது எல்லாமே 100. இது இது என்ன மீன்? வவ்வால் 200, 700. எப்படி இருக்கு? எல்லா ட்ரிப்பும் ஆஃப் ஆயிடுச்சா? மழை வருதா? ஏதோ பேசுங்கம்மா. ஹலோ, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீடியோ காமி. அங்க பாருங்க. அல்ரா அம்மா வா இங்கடே. இங்க போய்மா. எங்க கண்ணா பாருங்க. கிராப். வீடியோ திருப்பி இது இங்க பாருங்க. இது ஒரு செகண்ட்.
பிளேட் வந்து ரொம்ப குட்டி பிளேட். இந்த ஒரு பிளேட் வந்து எப்படி இருக்குமா? செமையா இருக்கு. எல்லாம் வந்து எனக்கு ஒதுக்கிட்டாங்க. இப்போ நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணோம். ஒயிட் டாஸ்க் இந்த ஆனியன்லாம் சூப்பராக இருக்கும். எண்ணெய் நல்லா ஃப்ரை பண்ணி ஆனியன் சூப்பராக இருக்கும். நெத்திலி, இது வந்து ஸ்குவிட், இது வந்து ஸ்மால் பேபி கிராப். அது பேர் என்னது? பேபி கிராப். லில்லி பூச்சி. ரைஸ். காமிங்க, எது எது? எல்லாம் காலியா இருக்கு. நவீன் சார் எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. ஆயில் செம்ம ஆயில். நல்லா இருந்ததா? சூப்பரா இருந்தது. என்னென்ன சாப்பிட்டோம்? ஐஸ்கிரீம் சாப்பிட போறோம். நம்ம என்னென்ன சாப்பிட்டோம்? ஃப்ரைட் ரைஸ், நெத்திலி, பரோட்டா, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஃப்ரைட் ரைஸ், நெத்திலி ஃப்ரை, அடுத்தது பேபி கிராப், பேபி கிராப் ஃப்ரை, பேபி கிராப் ஃப்ரை, அடுத்தது பரோட்டா, ஸ்குவிட். அவ்வளவுதான். எல்லாமே சூப்பரா இருந்ததுல்ல? குட்டி பிளேட் தான், ஆனா கரெக்டா இருந்தது. அதுவே சஃபிஷியன்ட்டா இருந்ததுல்ல? 100 rupees ஈச். ஆமா. 50 சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் வந்து 140 rupees. ஸோ அதுவும் நல்லா இருந்தது, டேஸ்டாகவும் இருந்தது. பரோட்டாவும் நல்லா இருந்தது. ஆனா மீன் குழம்புக்கு அது கொஞ்சம் எனக்கு சூட் ஆகாத மாதிரி இருந்தது இல்ல? இல்லம்மா, சிக்கன் குழம்பும் இருந்தது, மீன் குழம்பும் இருந்தது. அப்படியா? ஆமா, நான் பார்க்கவே இல்ல. நான் மீன் குழம்பு தான் சாப்பிட்டேன். நல்லா குழம்பு இருந்தது. சிக்கன் குழம்பு இருந்தது. நான் சிக்கன் குழம்பு ஊத்தி தான் சாப்பிட்டேன். ஓ, மீன் குழம்பு சாப்பாட்டுக்கு வச்சிருக்காங்க அங்க. அப்படியா? சாப்பாடு இருக்காங்க. ஆமா, நிறைய பேர் இன்னத்துக்கு ரைஸ் சாப்பிடுறாங்க. நம்மளுக்கெல்லாம் இன்னத்துக்கு ரைஸ் சாப்பிடுறாங்க. இல்லம்மா, மீன் குழம்புக்காக வந்து சாப்பிடுறவங்க இருக்காங்க இங்க. அதனால ஓகே ஓகே. இங்க என்ன கூட்டம்? சரி, எல்லா இடத்துலயும் செம்ம கூட்டம். டீப் ஃப்ரை பண்ணனால கிராப் எல்லாமே வந்து நல்லா கிறிஸ்பியா இருந்தது. ஆனா ஆயில் தான் ஜாஸ்தியா இருந்தது. ஆனா வெளியே வரும்போது அதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து பீச்சுக்கு வர பிளானே இல்லை. நான் ஒரு கிளாஸ்க்காக போயிருந்தேன். ஸோ என்னை பிக்கப் பண்ணிக்கிறதுக்காக வந்தாங்க. அப்படியே வந்து பீச்சுக்கு வந்தோம். நல்ல ஒரு வைப், நல்ல ஒரு மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கு. கண்டிப்பா இந்த மாதிரி வந்து ஆமா, மழை அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது, டெம்பரேச்சர் நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி வீக்லி வந்தா அந்த வீக் ஃபுல்லா நல்லா இருக்கும்ல, ஸ்ட்ரெஸ் இல்லாம, சண்டை போட்டுக்காம. சண்டே வந்து சண்டே டே இல்லாம சண்டேவா இருக்கும். சண்டே வந்து வெளிய போனோம் அப்படின்னா அந்த வீக் ஃபுல்லாவே வந்து சண்டே இல்லாம இருக்கலாம். எப்படி என்ன கவின்? ஆமா. ஸோ இந்த மாதிரி வீக்லி வெளியே வந்தோம் அப்படின்னாக்கா உங்களோட மைண்ட் ரொம்ப அமைதியா இருக்கும். அதாவது மெயினா பீச்சுக்கு, கோயிலுக்கு, இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா, மாலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா டென்ஷன் தான் ஆகும், ப்ரெஷர் ஆகும். போய் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒண்ணு வாங்கணும் அப்படின்னீங்க. அப்புறம் செலவு ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் அந்த வீக் ஃபுல்லாவே பட்ஜெட்டபிளா இருக்கணும். ஸோ டென்ஷனா இருக்கும். உங்களுக்கு ஒன்றும் இல்லம்மா, எங்களுக்கு தான். நீங்க என்ன ஜாலியா என்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு ஜாலியா இருப்பீங்க. அப்புறம் நாங்க தான் வந்து பட்ஜெட்டபிளா அந்த வீக் ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி செலவே இல்லாத மாதிரி சிம்பிளா வந்தோமா, திருப்தியா சாப்பிட்டோமா, ரொம்ப செலவும் இல்லை. ஸோ நல்லா இருந்தது இல்ல, டேஸ்டா வந்து திருப்தியா வந்தது இல்ல? ஆமா. ஒரு 500 ரூபாய்க்குள்ள முடிஞ்சிச்சா? ஆமா. மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது. ஸோ அதனால இந்த மாதிரி இடத்த வந்து செலக்ட் பண்ணது. புரிச்சுதா? மாலுக்கு போயிருந்தா எவ்வளோ ஆயிருக்கும்? பார்க்கிங்கே வந்து உனக்கு எவ்வளோ ஆயிருக்குங்க? 200 ஆயிருக்குமா? 160 அதான் கிட்டத்தட்ட 200 ஆயிருக்கும். உள்ள போனோடனே ஏதாவது சாப்பிட கேட்பீங்க, அது ஒரு 500 ஆயிருக்கும். ஃபன் மால்ல நாங்க போவே மாட்டோம். அங்க போய் அடம் பிடிப்பீங்க. போறது இல்ல நாங்க. போனா டெய்லி ஒரு தடவை போகும்போது அடம் பிடிக்கிறது. நான் போலல எப்படிதாலோ கூட்டி போனதானே. ஆமா, ஃபர்ஸ்ட் கூட்டிட்டு அப்புறம் போயிட்டு ஃபன் மால் இருந்தோம். போனோம்னா அங்க ஒரு 1500 ரூபாய் செலவு. அதுக்கப்புறம் நீ ஒண்ணு கேட்பான், அவன் ஒண்ணு கேட்பான், விளையாடுறதுக்கு ஒண்ணு கேட்பீங்க. எப்படியோ வந்து ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் செலவாயிடும் மினிமம்.
ஸோ அப்படியே கணக்கு பார்த்தோம்னாக்கா சம்பளத்துல உள்ள கால்வாசி அப்படியே அது போயிடும் ஒரே நாள்ல. கரெக்டா? ஸோ அங்கே ஃபிஷ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னு நினச்சோம். எங்கேயும் பார்க் பண்ணல, அதனால் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வீக் ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். ஓகே ஓகே. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஃபுல் வீடியோ போடுறோம். ஸோ அதனால் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். ஆனால் போக போக இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட வீடியோஸ் வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பை பாய், பை. டேக் கேர்.